கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 18 வசனம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாயிருக்கிற தேவன். சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வாழ்வில் அநேக சத்துருக்களை சந்தித்தார். ஆகவே தான் அவர் இந்த வசனங்களை எழுத முடிந்தது. முந்தைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்யக்கூடாத நன்மைகள் ஒன்றுமே கிடையாது. நாம் நினைக்கிறோம் தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் போதும் என்று, தேவன் நம்மை வியாதியிலிருந்து சுகப்படுத்தினால் போதும் என்று, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தால் போதும் என்று நினைக்கிறோம். நம்முடைய வாழ்வில் என்ன பிரச்சனைகள் காணப்படுகிறதோ, என்னென்ன தேவைகள் காணப்படுகிறதோ அத்தனையும் தேவன் நமக்கு சந்திப்பதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயும் வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார் என்று. தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவர்களின் கையில் தேவன் அவர்களை ஒப்பு கொடுப்பதில்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், நம்மை பகைக்கிறவர்களை காட்டிலும் வல்லமை உள்ளவர். ஆகவே தான் சங்கீதக்காரராகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது சத்துரு வந்தால், எதிரிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்று. யார் ஆதரவாய் இல்லாவிட்டாலும், ஆதரவு என்றால் ஒரு சப்போர்ட், ஒரு உதவி, ஏற்ற நேரத்திலே நமக்கு ஒரு உதவி மட்டுமல்ல, நம்முடைய எல்லா காரியங்களையும் பார்த்து பராமரிக்கிற ஒரு உதவி என்று சொல்லலாம். அந்த ஆதரவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆகவே நாம் தேவனுடைய கரங்களையே எல்லாவற்றிற்காகவும் நோக்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது 19 வசனம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சத்துருக்களின் கைக்கு தேவன் நம்மை தப்புவிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல், தேவன்தான் நம்மை விசாலமான இடத்திலே வைத்திருக்கிறார் என்றும், அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்றும், நம்முடைய சத்துருக்களின் கைக்கு தேவன் நம்மை தப்புவித்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஏன் தேவன் அதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார் என்றால், 30, 31, 20, 21 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். நாம் வாழ்க்கையில் நீதிகளை, நியாயங்களை செய்யும் பொழுது நாம் இவ்விதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 21 வசனம், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு ஆதரவாயிருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆனாலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கென்று சாட்சிகளாக எழும்ப உதவி செய்ய நன்றி. பரிசுத்த ஆவியானவர் துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின்
இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.